Hi friends, welcome to New Mechanical Mind. First நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது மெயின்டெனன்ஸ் பார்ட் 3. பார்ட் 2 பார்க்காதவங்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணிட்டு பார்த்துட்டு வாங்க. அப்பதான் ரொம்ப நல்லா புரியும். போன பார்ட்ல நாம ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸை பத்தி டீட்டெயிலாக பார்த்தோம். அதுல வாட் இஸ் பிளான்டு மெயின்டெனன்ஸ், வாட் இஸ் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், பர்பஸ் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், how preventive maintenance is planned, what is preventive maintenance check sheet, இதை பத்தி எல்லாம் டீடைல்டா பார்த்தோம். பார்ட் 3ல நாம ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் பத்தி டீடைல்டா பார்க்க போறோம். இந்த வீடியோல நீங்க கண்டிப்பா பல புது இன்ஃபர்மேஷன்ஸை பத்தி தெரிஞ்சுப்பீங்க. அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ள போலாம். ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ், இதில் நாம பார்க்க போற கண்டென்ட் வாட் இஸ் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ், பர்பஸ் ஆஃப் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ், predictive maintenance with preventive maintenance, model predictive maintenance plan, model predictive maintenance check sheet. இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் நாம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ், ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ்னா என்ன? ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் இஸ் a type of maintenance that directly tracks an asset's health, status and performance in real time, allowing for the asset to be fixed or replaced just before it fails. ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ்னா ஒரு மெஷின் இல்லை அசட்டோட பெர்ஃபார்மன்ஸை இல்லை ஒர்க்கிங் கண்டிஷனை ரெகுலராக செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது அதோட ஹெல்த்தை செக் பண்ணுற மாதிரி ரெகுலராக அதை செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை எப்போ செக் பண்ணுவாங்கன்னா அந்த மெஷின் ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும்போதே செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணும்போதே அவங்களுக்கு சில சமயம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து ஐடென்டிஃபை ஆகும். அந்த ப்ராப்ளத்தை அவங்க சரி பண்ணுவாங்க, இல்லை அந்த ப்ராப்ளமான பார்ட்டை உடனே ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இதையெல்லாம் அவங்க அந்த மெஷின் வந்து பிரேக் டவுன் இல்லை ஃபெயிலியர் ஆகுறதுக்கு முன்னாடியே பண்ணுவாங்க. இதை தான் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ்னா என்னங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸில் என்னென்ன டைப் இருக்குங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வைப்ரேஷன் அனாலிசிஸ். ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸில் இது ஒரு டைப். Applicable for mechanical type machines. Vibration analysis can also discover imbalance, misalignment and bearing wear. Vibration analysis நாம மெக்கானிக்கல் டைப் மிஷின்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டைப்புக்கு யூஸ் பண்ண முடியாது. இந்த அனாலிசிஸ் மூலமா இம்பேலன்ஸ், மிஸ்அலைன்மெண்ட், அப்புறம் பேரிங் வான் அவுட் இதையெல்லாம் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அக்கௌஸ்டிக் அனாலிசிஸ், சோனிக். அக்கௌஸ்டிக் அனாலிசிஸ்னா ஒரு சவுண்டை கேட்கறது மூலமா பண்ற அனாலிசிஸ் தான் அக்கௌஸ்டிக் அனாலிசிஸ். இதுல சோனிக் அண்ட் அல்ட்ராசோனிக்னு ரெண்டு டைப் இருக்கு. இந்த சோனிக் டைப் வந்து applicable for mechanical type machines. Acoustic bearing analysis is intended for the lubrication technician and focuses on proactive lubrication measures. இந்த சோனிக் அக்கௌஸ்டிக் அனாலிசிஸ் மூலமா ஒரு பேரிங்ல லூப்ரிகேஷன் கரெக்டா இருக்கா இல்ல லூப்ரிகேஷன் பண்ணணுமாங்கிறத அனலைஸ் பண்ணுவாங்க. இதுவும் மெக்கானிக்கல் டைப் மிஷின்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். நெக்ஸ்ட் அக்கௌஸ்டிக் அனாலிசிஸ் அல்ட்ராசானிக். சோனிக்கும் அல்ட்ராசானிக்கும் சவுண்டோட ஃப்ரீக்வன்சி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த அல்ட்ராசானிக் அக்கௌஸ்டிக் அனாலிசிஸ் வந்து அப்ளிகபிள் ஃபார் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் டைப் மிஷின்ஸ். திஸ் டைப் ஆஃப் அனாலிசிஸ் ப்ரிடிக்ட்ஸ் இம்மினன்ட் பிரேக் டவுன் பெட்டர் தேன் வைப்ரேஷன் அனாலிசிஸ். இந்த அல்ட்ராசானிக் அக்கௌஸ்டிக் அனாலிசிஸ் வந்து மெக்கானிக்கல் டைப் அண்ட் எலக்ட்ரிக்கல் டைப் மிஷின்ஸ்க்குலாம் அப்ளிகபிள். இந்த அனாலிசிஸ் மூலமா ஏதாவது ஒரு பிரேக் டவுன் நடக்க போகுதுன்னா அதை முன்கூட்டியே ரொம்ப அக்யூரேட்டா நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இது வைப்ரேஷன் அனாலிசிஸ் விட பெட்டரான மெத்தட். நெக்ஸ்ட் இன்ஃப்ராரெட் அனாலிசிஸ். அப்ளிகபிள் ஃபார் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் டைப் மெஷின்ஸ். இட் இஸ் ஆஃபன் யூஸ்டு டு ஐடென்டிஃபை ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு கூலிங், ஏர் ஃப்ளோ அண்ட் ஈவன் மோட்டார் ஸ்ட்ரெஸ். இந்த இன்ஃப்ராரெட் அனாலிசிஸும் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் டைப் மிஷின்ஸ்க்கெல்லாம் அப்ளிகபிள். இந்த அனாலிசிஸ் மூலமா ஒரு மிஷின்ல இருக்கிற கூலிங் ப்ராப்ளம், ஏர் ஃப்ளோ ப்ராப்ளம், அப்புறம் மோட்டார்ல ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்காங்கிறதையும் ஈஸியாக நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த நாலுமே ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ்ல இருக்கிற மேஜர் டைப்ஸ். இதை தவிர ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ்ல இருக்கிற வேற ஏதாவது டைப்பை பத்தி உங்களுக்கு தெரியும்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது பர்பஸ் ஆஃப் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். இந்த ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸோட பர்பஸ் என்ன, எதுக்காக ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸை நாம ஃபாலோ பண்ணணும்?
To reduce maintenance cost by preventing costly and unexpected breakdowns. ஒரு மெஷின் பிரேக் டவுன் ஆச்சுன்னா அது மூலமா கம்பெனிக்கு நிறைய லாஸ் வருது. அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் பிரேக் டவுனை தடுத்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நமக்கு ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் தேவை. டு பிளான் மெயின்டெனன்ஸ் அரவுண்ட் அவர் ஓன் ப்ரொடக்ஷன் ஷெடியூல். ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸை நாம் நம்மளோட ப்ரொடக்ஷன் ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பிளான் பண்ணிக்கலாம். டு லோயர் அன்பிளான்டு டவுன் டைம் காஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஃபெயிலியர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி. ஒரு மெஷின் பிரேக் டவுன் ஆச்சுன்னா அந்த பிரேக் டவுன் காஸ்ட் மட்டும் இல்லாமல் அந்த லைன் ஸ்டாப் ஆகிற காஸ்ட்டும் கம்பெனிக்கு லாஸ் தான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில், அதாவது ஒரு 4 வீலர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியில் ஒரு பிரேக் டவுன் ஆகி அந்த என்டையர் லைனும் ஸ்டாப் ஆகும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் லாஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் மூலமாக பிரேக் டவுனை தடுக்கும்போது அந்த அன்பிளான்டு டவுன் டைம் காஸ்ட்டை நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும். டு மினிமைஸ் த மெயின்டெனன்ஸ் டைம் பை அவாய்டிங் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். ஒரு மெஷினை ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கான டைம் கம்மியாக தான் இருக்கும். அதுவே அதே மெஷின் பிரேக் டவுன் ஆச்சுன்னா அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் டைமையும் நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். டு ரெடியூஸ் லாஸ் இன் ப்ரொடக்ஷன் ஹவர்ஸ் டியூ டு அன்பிளான்டு மெயின்டெனன்ஸ், தட் மீன்ஸ் பிரேக் டவுன் அண்ட் என்ஹான்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ்லாம் அன்பிளான்டு மெயின்டெனன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரேக் டவுன் ஆகும்போது நாம் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிடுவோம். அது மூலமாக ப்ரொடக்ஷன் லாஸ் ஆகும். ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் மூலமாக நம்மளால் அந்த அன்பிளான்டு மெயின்டெனன்ஸை அவாய்ட் பண்ண முடியும், அதாவது பிரேக் டவுனை அவாய்ட் பண்ண முடியும். அது மூலமாக ப்ரொடக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். டு டிக்ரீஸ் த காஸ்ட் ஆஃப் ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சப்ளைஸ் இன் கேஸ் ஆஃப் ஏர் ஃப்ரைட். சம்டைம் பிரேக் டவுன் ஆன மெஷினில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்டோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை மாற்றும் போது நமக்கு நிறைய லாஸ் வரும். அதே மாதிரி அந்த ஸ்பேர் பார்ட்டை நாம் வேறு ஸ்டேட்லேருந்து நம்மளோட பர்பஸ்க்காக உடனே ஏர் ஃப்ரைட்டில் வாங்கும்போது அந்த ஏர் ஃப்ரைட் காஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். அது மூலமாகவும் கம்பெனிக்கு லாஸ் ஆகும். இந்த லாஸை எல்லாம் நாம் தடுக்க முடியும். டு இன்க்ரீஸ் த லைஃப் ஆஃப் த பார்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு மெஷின்ஸ். ரெகுலராக ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸை நாம் கரெக்டாக பண்ணும்போது அந்த மெஷினில் இருக்கிற பார்ட்டாக இருக்கட்டும், அந்த மெஷினாக இருக்கட்டும், இல்லை எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும், அதோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகும். Predictive maintenance increases productivity by 25%, reduces breakdowns by 70%, and lowers maintenance cost by 25%. Predictive maintenance மூலமா productivity 25% increase பண்ணலாம். அதே மாதிரி breakdown 75% reduce பண்ணலாம். Maintenance cost 25% reduce பண்ணலாம். அடுத்து, to improve the safety to machines and operators. ஒரு மெஷினையோ இல்லை எக்யூப்மெண்ட்டையோ நாம் ரெகுலராக மெயின்டெனன்ஸ் பண்ணி அதை கண்டிஷனில் வச்சுருக்கும் போது தான் அந்த மெஷினுக்கும் அந்த மெஷினை யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டருக்கும் சேஃப்டியை நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா சில சமயம் மெஷின் பிரேக் டவுனால் அந்த மெஷினுக்கு மட்டும் இல்லாமல் அந்த மெஷினை யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டருக்கு கூட சேஃப்டி ப்ராப்ளம் வரலாம். இந்த சேஃப்டி ப்ராப்ளத்தையும் நாம் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் மூலமாக அவாய்ட் பண்ணலாம். இது எல்லாமே பர்பஸ் ஆஃப் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். இப்போ உங்களுக்கு ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸோட பர்பஸை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் வெஸ் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். சில பேருக்கு ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸும் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தோணலாம். ரெண்டுமே பிளான்டு மெயின்டெனன்ஸ் தான், பட் ரெண்டுமே வேற வேற கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் இப்போ என்னன்னு பார்த்துடலாம். லெஃப்ட் சைடில் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ், ரைட் சைடில் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் பெர்ஃபார்ம்டு டு ப்ரிடிக்ட் ஃபெயிலியர்ஸ் தட் மைட் அக்கர். It is performed to prevent assets from unexpected failures. Predictive maintenanceல அந்த மெஷினோட கண்டிஷனை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சால் உடனே மெயின்டெனன்ஸ் பண்ணிடுவாங்க. பட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸில் ஒரு அசட்டோட ஃபெயிலியரை தடுக்கிறதுக்காக ப்ரோஆக்டிவாக சில ஆக்ஷன்ஸை பண்ணுவாங்க. அதுதான் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். நெக்ஸ்ட்டு, இட் இஸ் டன் ஆன் ஏ ரெகுலர் பேசிஸ். இட் இஸ் டன் ஆன் ஏ ரெகுலர் பேசிஸ். ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸையும் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸையும் ரெகுலராக பிளான் பண்ணி பண்ணுவாங்க. நோ டவுன் டைம் ஆஃப் மெஷின் இஸ் ரெக்வயர்டு. தட் இஸ், ஒன் டஸ் நாட் நீட் டு ஸ்டாப் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அசெட்ஸ் as this maintenance can be performed while assets are performing their regular functions. One needs to increase downtime of the asset to carry out maintenance. That is, one needs to stop main functions of assets to carry out maintenance action.
இந்த ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ்ல ஒரு மெஷினோட மெயின் ஃபங்க்ஷன், அதாவது ப்ராசஸை ஸ்டாப் பண்ணி தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போதே சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போதே பண்ணுவாங்க. இதுக்கு வந்து மெஷினோட டவுன் டைம், அதாவது மெஷினை வந்து ரொம்ப நேரம் ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது அந்த மெஷினோட மெயின் ஃபங்க்ஷனை, அதாவது ப்ராசஸை ஸ்டாப் பண்ணி தான் பண்ணுவாங்க. இதுக்கு மெயின்டெனன்ஸ் டைம் வந்து அதிகமாக இருக்கும். Maintenance occurs only when potential failures are identified. Maintenance occurs even if potential failures are not identified. Predictive maintenanceல மெஷினோட கண்டிஷனை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாங்க. எப்போ அவங்க அந்த மெஷினில் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் இல்லை பிரேக் டவுன் நடக்க போகுதுங்கிற சிம்டமை கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போ உடனே மெயின்டெனன்ஸை பண்ணிடுவாங்க. பட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸில் மெஷின் நல்ல கண்டிஷனில் இருந்தாலும் அந்த மெஷினுக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் தேவையில்லாமல் இருந்தாலும் கூட பிளான் படி அவங்க ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸை பண்ணுவாங்க. It is more complex and difficult than preventive maintenance. It is a less complex process and simple than predictive maintenance. Predictive maintenance preventive maintenance விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் predictive maintenance விட சிம்பிளாகவும் கொஞ்சம் ஈஸியாகவும் தான் இருக்கும். This maintenance action is less costly than preventive maintenance, as one can simply reduce or avoid maintenance that is not necessary and thus reduce maintenance cost. This maintenance action is more costly than predictive maintenance, as regular maintenance requires more investment. Predictive maintenanceல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அண்டு ரிப்பேரை மெஷினை ஸ்டாப் பண்ணாமே பண்ணுறதுனால இதுக்கு ஆகிற மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கம்மி தான். ஆனால் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸில் கம்ப்ளீட் மெயின்டெனன்ஸையும் மெஷினை ஸ்டாப் பண்ணி பண்ணுவாங்க. அதனால இந்த மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான மெயின்டெனன்ஸ். It is less time consuming, as in this type of maintenance one needs to perform inspection and maintenance only when required. It is more time consuming because in this type of maintenance one needs to perform inspection and maintenance regularly. Predictive maintenanceல ஒரு மெஷின் பிரேக் டவுன் ஆக போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸை பண்ணுவாங்க. மற்ற டைமில் பண்ண மாட்டாங்க. அதனால மெயின்டெனன்ஸ்க்கு ஆகக்கூடிய டைம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸில் அந்த மெயின்டெனன்ஸ் பிளானுக்கு ஏற்ற மாதிரி ரெகுலராக ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸுக்கு ஆகிற டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸுக்கும் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ். இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு மெயின்டெனன்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது மாடல் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் பிளான். இது ஒரு ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸோட பிளான். இந்த பிளானை மெஷினோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு மாடல் பிளான் தான். பட் ஆக்சுவல் பிளான் வீக்லி பேசிஸாகவும் இருக்கலாம், மந்த்லி பேசிஸாகவும் இருக்கலாம். இந்த ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் பிளானும் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பிளான் மாதிரியே தான் இருக்கும். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸில் மெஷினோட கண்டிஷனை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. கம்பெனியில் இருக்கிற எல்லா மெஷின்ஸையும் லிஸ்ட்டில் கொண்டு வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி பிளானை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸை பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மெஷினோட கண்டிஷனையும் வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த மெஷினுக்கு ஏற்ற மாதிரி ஒன்ஸ் இன் 3 months இல்லை ஒன்ஸ் இன் 6 months இல்லை ஒன்ஸ் இன் இயர் கூட ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸை எப்போ பண்ணணுங்கிறத பிளான் பண்ணுவாங்க. ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பிளானில் ஒன்ஸ் பிளான் போட்டாச்சுன்னா அந்த பிளானில் மேஜராக எந்த சேஞ்சும் இருக்காது. பட் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸில் அந்த மெஷினோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெயின்டெனன்ஸ் பிளான் வந்து ப்ரீபோனும் ஆகலாம், போஸ்ட்போனும் ஆகலாம். இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, அந்த மெஷின் வந்து பிரேக் டவுன் ஆகுறதுக்கு முன்னாடியே மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அதுதான் ப்ரோஆக்டிவ் மெயின்டெனன்ஸோட மெயின் அப்ஜெக்டிவ். அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளான் வந்து அப்பப்போ ரிவைஸ் கூட ஆகும். இதுதான் ஒரு மாடல் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் பிளான். அடுத்து நாம் பார்க்க போகிறது மாடல் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் செக் ஷீட். ஒரு ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸோட செக் ஷீட் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். இது ஒரு மாடல் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் செக் ஷீட். இதுவும் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் செக் ஷீட் மாதிரியே தான் இருக்கும். இந்த செக் ஷீட்டில் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் செக் ஷீட்டில் சொல்லாத நிறைய செக் பாயிண்ட்ஸாக சொல்லியிருக்கலாம். நாமளும் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸோட செக் ஷீட்டை நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கலாம். பட் இந்த செக் ஷீட்டோட அல்டிமேட் எய்ம் வந்து அந்த மெஷினில் ஏதாவது ஒரு பிரேக் டவுன் நடக்க போகுதுன்னா அதை முதல்லையே கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான செக் பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகிருக்கணும். இது ஒரு மாடல் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் செக் ஷீட். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் செக் ஷீட் எப்படி இருக்குங்கிறத பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட மெயின்டெனன்ஸ் பார்ட் 3
ப்ரெடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இமீடியட்டாக போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நாம கொஸ்டின் செக்மெண்ட்டுக்கு வருவோம். போன வீடியோவில் கேட்ட கொஸ்டின், நேம் த லிஸ்ட் ஆஃப் 5 years and which country started this practice first. இதுக்கான ஆன்சர் செய்ரி, செய்டன், செய்சோ, செய்ஹெட்சு அண்ட் சிட்சுகே. இங்கிலீஷில் சார்ட்டிங், செட் இன் ஆர்டர், சைனிங், ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் சஸ்டெயின். இந்த மெத்தடை ஜப்பானில் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க. இதுதான் கரெக்டான ஆன்சர். சரியான ஆன்சரை சொன்னவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோக்கான கொஸ்டின், நேம் த கொஸ்டின்ஸ் இன் 5W and 1H மெத்தட். 5W and 1H மெத்தடில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டரோட கொஸ்டின்ஸ் என்ன? ஆன்சர் தெரிஞ்சவங்க உடனே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.